ஆ, கதகளு கதகளு நிஜமான கதகளு சுவையோடு சுகமாக உருவான கதகளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் சிம்புவின் உலகம். இந்த புத்தகம் மலையாளத்தில் வெளியான ஒரு சிறுவர் நாவல். இந்த புத்தகத்தை மலையாளத்தில் எழுதினவங்க CR தாஸ். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி. இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 37 அத்தியாயங்கள் இருக்கு. காட்டுல இருந்து வேடர்களால் கடத்தப்பட்டு வந்த சிம்பு திரும்பவும் அதோட நண்பனான மிட்டுவோட சேர்ந்துதா இல்லையாங்கிற கதைய தொடர்ந்து பார்க்கலாமா? கதைக்குள்ள போலாம். அத்தியாயம் 31. சமர்ப்பணம். நகரத்தில் உள்ள விலங்கு காட்சி சாலையிலிருந்து சிம்பு காணாமல் போய்விட்டது. அது எங்கு சென்றதென்று யாருக்கும் தெரியவில்லை என்று ஒரு நகரத்து காக்கை கிக்குவிடம் சொன்னது. கிக்கு இந்த தகவலை கிமோவிடம் சொன்னது. பிறகு கிமோ காட்டில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இந்த விவரத்தை அனுப்பியது. இதை அறிந்து மிட்டுவுக்கு மகிழ்ச்சியும் வருத்தமும் ஏற்பட்டது. சிம்பு விலங்கு காட்சி சாலையிலிருந்து தப்பித்து விட்டது என்பதில் மகிழ்ச்சி. அது இன்னும் காட்டுக்கு வந்து சேரவில்லையே என்பதில் வருத்தம். சிம்பு நிச்சயமாக காட்டுக்கு திரும்பி வரும் என்று மிகவும் உறுதியாக நம்பியது மிட்டு. ஆனால் சிம்புவை யாராவது கொன்றிருப்பார்களோ? அப்படி நினைத்து பார்ப்பதே மிகவும் பயங்கரமாக இருந்தது. மிட்டுவுக்கு கவலை அளிக்கும் இன்னொரு விஷயமும் உண்டு. சிம்பு திரும்பி வந்தால் காட்டில் உள்ள விலங்குகள் அதை ஏற்றுக்கொள்ளுமா? காட்டில்தான் எத்தனை சட்டங்கள். விலங்குகளுக்கு பயனளிக்காத இந்த முட்டாள்தனமான சட்டங்களை மாற்றியே ஆக வேண்டும் என்று மிட்டு நினைத்தது. அன்று மிட்டு எல்லா விலங்குகளையும் அழைத்து ஒரு கூட்டம் போட்டது. அது மாலை நேரம். விலங்குகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு ஏற்ற நேரம் அதுதான். வானத்தில் நிலவு எட்டி பார்க்கும். மலைகளுக்கிடையே வரும் நிலவின் ஒளி விலங்குகளை வருடும். குறித்த நேரத்திற்கு முன்பே யானையும் கரடியும் சிங்கமும் மானும் மயிலும் முயலும் கூட்டத்துக்கு வந்துவிட்டன. காக்கையும் குயிலும் குருவியும் சற்று தாமதமாகத்தான் வந்தன. மிட்டுவுக்கு பக்கத்தில் எல்லா குரங்குகளும் அமர்ந்திருந்தன. அவற்றுக்கிடையே கிக்குவும் கிமோவும் இருந்தன. கூட்டத்திற்கு சிங்கம்தான் தலைமை வகித்தது. யானை தும்பிக்கையை தூக்கி பிளிரி எல்லா விலங்குகளையும் வரவேற்றது. சிறிய பிராணிகள் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தன. சிம்பு தொலைந்து போன விஷயம் அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பழமைவாதிகளான சில மூத்த விலங்குகள் சிம்பு காட்டுக்கு திரும்பி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறின. ஆனால் இளைய விலங்குகள் சிம்புவை மீண்டும் காட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று உறுதியாக தெரிவித்தன. ஆனால் இளைய விலங்குகளை விட மூத்த விலங்குகள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தன. எனவே அவற்றின் கருத்துதான் பெரும்பான்மை கருத்தாக இருந்தது. மிட்டுவும் அதன் கூட்டாளி குரங்குகளும் மூத்த விலங்குகளின் கருத்தை கடுமையாக எதிர்த்தன. இந்த காடு எல்லா விலங்குகளுக்கும் உரிமையானது என்று அவை உறுதிபட தெரிவித்தன. அத்தியாயம் 32. காடு நம் வீடு. சிம்பு பெரிய பெரிய மரங்கள் உயர்ந்தோங்கி நிற்கின்ற மழைக்காடுகளை பார்த்தது. அந்த இடத்தை நோக்கி சென்றது. தான் பிறந்த இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று அதற்கு தோன்றியது. அங்கே மரங்கள் மிகவும் உயரமாக வளர்ந்திருந்தன. பெரிய மரங்களுக்கு கீழே சிறிய மரங்கள், அதற்கும் கீழே காட்டு வாழைகளும் புதற்காடுகளும். இலைகள் உதிர்ந்து ஊறி தரை ஈரமாக இருந்தது. சூரிய ஒளிப்படாத இருண்ட காட்டுப்பகுதி அது. சில்வண்டுகள் கத்தும் ஓசை. இருண்ட குகைகளில் சிறிய விலங்குகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தன. காட்டு புற்களை விலக்கிக் கொண்டு சிம்பு அதிவேகமாக மலை ஏறியது. பிறகு மற்றொரு பக்கத்தில் இறங்கியது. அங்கே காட்டருவி வீழ்ந்து ஓடிக்கொண்டிருந்தது. அதன் கரைகளில் பெரிய மரங்கள் நின்றிருந்தன. அவற்றின் கிளைகள் மிகவும் நீண்டு வளர்ந்திருந்தன. சிம்பு அந்த கிளைகளில் ஏறியது. அருவிக்கு அப்பால் உள்ள கிளைகளை நோக்கி தாவியது. திடீரென்று பசும் புற்களுக்கிடையிலிருந்து முயல் ஒன்று தாவி ஓடியது. மரக்கிளைகளில் இருந்த கிளிகள் கத்துவதை நிறுத்திவிட்டு அதை கவனித்து பார்த்தன. ஒரு மலை அணில் பாய்ந்தோடி சென்று கருங்காலி மரத்தில் பதற்றத்துடன் ஏறியது. சிம்பு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தது. மீண்டும் ஒரு மலை மேல் இருந்த மரத்தின் உச்சியில் ஏறியது. அடடா, எவ்வளவு சந்தோஷம்! சூரிய ஒளிப்பட்டு தன் உடல் கூசுவதாக அதற்கு தோன்றியது. சூரியனை உரக்க அழைக்க வேண்டும் என்று விரும்பியது. அதோ அங்கே தூரத்தில் சிம்புவுக்கு நன்று தெரிந்த அடிவாரம், அழகான மலைகள். ஆமாம், சிம்பு திரும்பி வந்து விட்டது. தன் காட்டுக்கு, தன் நண்பர்களிடம், தன் உறவினர்களிடம் சிம்பு திரும்பி வந்து விட்டது. அங்கிருந்த காட்டுக்கிளிகளிடம் நலம் விசாரித்தது சிம்பு. பின்பு உரக்க அழைத்தது, மிட்டூ! அந்த ஓசை பள்ளத்தாக்குகளில் மோதி எதிரொலித்தது. ஆனால் மிட்டுவுக்கு அந்த அழைப்பு குரல் கேட்கவில்லை. மிட்டுவும் நண்பர்களும் விரைவிலேயே என் குரலை கேட்பார்கள் என்று சிம்பு நம்பிக்கை கொண்டது. சிம்புவை தேடியவாறு கிமோ கருடன்
உயரத்தில் பறந்தது. அது உயரத்தில் பறந்து கொண்டே காடு முழுவதும் நன்றாக கவனித்து பார்த்தது. அதோ கிழக்கு மலைத் தொடர்களில் ஒரு உருவம் அதன் கண்ணில் பட்டது. கிமோ அந்த இடத்தை நோக்கி தாழ்ந்து இறங்கியது. ஆனால் அது தேடியதை கண்டுபிடிக்க முடியவில்லை. கருடரின் கண்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும் என்று எல்லோரும் நம்புகிறார்கள். கிமோவும் தன் கண்களை நம்பியது. ஆனால் அந்த உருவம் மறைந்து விட்டது. அந்த உருவம் சிம்புதானா அல்லது வேறு ஏதாவது விலங்கா என்று உறுதியாக தெரியவில்லை. காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது சிம்பு. அதன் மனதில் மகிழ்ச்சி பொங்கியது. சிம்பு துள்ளி குதித்தது. காடு, அதன் வீடு, உறவினர்கள், நண்பர்கள், மரங்கள், கிளிகள். சிம்பு தன் இடத்தின் அழகை பார்த்து கர்வம் கொண்டது. மகிழ்ச்சியால் உந்தப்பட்டு சிம்பு விரைந்து நடந்தது. அங்குள்ள செடிகளும் மரங்களும் தான் திரும்பியதை குறித்து மகிழ்வதை சிம்பு உணர்ந்து கொண்டது. அத்தியாயம் 33. திரும்புதல். தான் காட்டின் நடுவில் கண்ட அந்த உருவத்தை கிமோவால் மறக்க முடியவில்லை. அது சிம்புவாகத்தான் இருக்கும் என்று அதற்கு உறுதியாக தோன்றியது. அது எங்கே மறைந்தது என்று தெரியாமல் கிமோ திகைத்தது. அதிவிரைவாக பறக்கும் ஒரு பறவையின் மூலம் கிமோ சிம்பு தன் காட்டுக்கு திரும்பிவிட்டதாக எனக்கு தோன்றியது. அதை உடனே கண்டுபிடிக்கவும் என்று காட்டில் உள்ள தேடுதல் குழுவுக்கு உடனே தகவல் சொன்னது. கஜகேசரி என்னும் யானை காடு முழுவதும் நடுங்கும்படி இந்த செய்தியை அறிவித்தது. அதை கேட்டவுடன் கிளிகளெல்லாம் பறந்து சென்று சிம்புவை கண்டுபிடிக்க முயற்சி செய்தன. புலியும் சிங்கமும் சிம்புவை பார்ப்பதற்கு மிகவும் விரும்பின. ஆயினும் சிம்பு திரும்பி வந்தது அவற்றிற்கு பிடிக்கவில்லை. சிம்பு திரும்பி வந்திருக்கும் செய்தி அறிந்த வானம்பாடிகள் மகிழ்ச்சியுடன் பாட்டு பாடின. காட்டு அன்னப்பறவைகள் நடனமாடின. முயல்களும் தங்கள் பொந்துகளிலிருந்து வெளியே வந்து தேடல் குழுவுடன் சேர்ந்து தேடின. காட்டு மரங்கள் சிம்பு திரும்பி வந்திருக்கும் செய்தியை காற்றிடம் சொல்லி மகிழ்ந்தன. சிம்புவை பார்ப்பதற்கு ஆவலுடன் காத்திருந்தன. கருடன் கிமோ இன்னும் தேடிக்கொண்டிருந்தது. அது மிகவும் தாழ்வாக பறந்து தேடியது. அதன் கண்கள் மலை சரிவுகளிலும் பாறைகளுக்கிடையிலும் புதர்களிலும் உற்று பார்த்தன. சிம்பு காட்டுக்குள் ஓய்வின்றி சென்று கொண்டிருந்தது. அதற்கு மிகவும் பசித்தது. தாகமாக இருந்தது. எனவே அது அருகில் இருந்த ஒரு ஏரிக்கு சென்றது. தூய நீரை அள்ளி குடித்தது. பிறகு கரையில் இருந்த மாமரங்களில் ஏறி ஒன்றிரண்டு மாம்பழங்களை பறித்து தின்றது. பசி தீர்த்தவுடன் அது மரத்தில் இருந்தபடியே ஆகாயத்தை பார்த்தது. வானம் மேகமூட்டமாக இருந்தது. மழை வரக்கூடும். அப்போது சில குட்டி குரங்குகள் மாமரத்தடியில் வந்து நின்று அண்ணாந்து பார்த்தன. பழங்களை பறித்து போடச் சொல்லி சிம்புவிடம் கெஞ்சின. சிம்பு நிறைய பழங்களை பறித்து கீழே போட்டது. குட்டி குரங்குகள் அவற்றை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றன. மீண்டும் பயணத்தை தொடர்ந்தது சிம்பு. சிம்பு மீண்டும் காட்டிற்கு வந்த செய்தி அன்று இரவே காடு முழுக்கவும் பரவியது. சிம்பு திரும்பி வந்தது குறித்து சில விலங்குகள் மகிழ்ந்தன. சில விலங்குகள் வெறுப்படைந்தன. வெறுப்பவை சிம்புவை பற்றி ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டன. மகிழ்பவை உரக்க கத்தி துள்ளி குதித்தன. சிம்பு தன் சொந்த நாட்டிற்கு வந்துவிட்ட செய்தியை கிமோ கருடனும் அறிந்தது. அது தேடுவதை நிறுத்திவிட்டு உடனே காட்டிற்கு திரும்பி சிம்புவை பார்த்தது. கிமோவும் சிம்புவும் கட்டிப்பிடித்து கொண்டன. மான்குட்டிகள் ஊர்வலமாக சென்று சிம்புவை வாழ்த்தின. கிளிகள் மேலிருந்து சிம்புவின் மீது பூ தூவி தங்கள் வணக்கத்தை தெரிவித்தன. அப்பாடா, எப்படியோ என்னோட காட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் என்று சிம்பு நிம்மதியடைந்தது. தன் வருகையை எதிர்ப்பவர்களை பார்க்க வேண்டும் என்று அது விரும்பியது. என் நண்பர்களிடம் நான் இதை பற்றி விவாதிப்பேன். எப்படியானாலும் நான் இந்த காட்டில் வாழ்ந்தே தீருவேன். இந்த காடுதான் என் சொர்க்கம். என் ஆசை விரைவிலேயே நிறைவேறும் என்று சிம்பு நினைத்தது.